जपाकुसुमसङ्काशं काशिपेयमहाकृतिं ततोदिं सर्वपापघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम् பாஸ்கராயை வித்மஹே மகத்துரிகராயை தீமஹே தன்ன சூரிய பிரச்சோதயாத். அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து சூரிய புராணம் கேட்டுக்கொண்டே வரும். இது பாகம் 14வது பாகம். சென்ற பாகத்தில் சூரிய பகவானுடைய ஆலயம் எவ்வாறு நிறுவப்பட வேண்டும், அந்த நிறுவப்பட்ட ஆலயத்தில் த்விஜஸ்தம்பம் எந்த அளவுக்கு முக்கியமானது, அந்த த்விஜஸ்தம்பம் வரக்கூடிய காரணங்கள் என்ன, அப்படி காரணமாக இருக்கும் மகோத்சவத்தின் முக்கிய நிகழ்வாக இருக்கும் தேர் திருவிழா வடமிழுத்தல் எவ்வளவு முக்கியமானது போன்ற தகவல்களை சென்ற பாகத்தில் பார்த்தோம். இந்த பாகத்தில் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். நாரத மகரிஷியை நோக்கி சாம்பவன் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறார். சூரிய பகவானுக்கு மட்டும்தான் இந்த பூஜைகளான்னு கேட்க, அப்ப நாரத மகரிஷி இல்லை, சூரிய பகவானுக்கு அடுத்து உஷா பிரத்துஷா இரு தேவிகளுக்குமே எப்படி சூரியனுக்கு அமைத்த தேர் போலவே அவர்களுக்கும் தேர்கள் அமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம சூரியனுடைய துவாரபாலகராக இருக்கக்கூடிய தண்டநாதனன் பிங்களனுக்கும் தனித்தனியே ரதங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கும் தூபதீப நிவேதனங்கள் செய்தே அந்த ரதம் புறப்பட வேண்டும். எப்படி நம்ம ஒரு சிவன் கோயில்ல முக்கிய நிகழ்வாக பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு ஒன்று நடைபெறும். எப்படின்னா முதல் பஞ்சமூர்த்தி, பஞ்சம்னா முதல்ல 5ன்னு பொருள். அப்போ பஞ்சமூர்த்திகள்னா 5 விதமான மூர்த்திகள். அப்போ ஒரு ஆலயம், ஒரு சிவாலயம் எடுத்துக்கொண்டோம்னா பஞ்சமூர்த்திகள் யார் யார் வருவார்னா, முதல்ல வரக்கூடியது விநாயக பெருமாள். விநாயக பெருமாள் தனியாகவோ அல்லது விசேஷமான ஆலயத்தில் சித்தி புத்தியோடவோ மூஷிக வாகனத்தில் விநாயகர் முதல் படியாக வருவார். 2வது நிலையில வள்ளி தேவானையோட மயில் வாகனத்துல சுப்பிரமணியர் வருவார். 3வது நிலைப்பாடில் சண்டிகேஸ்வரர் ஒரு ரிஷப வாகனத்துல வருவார். 4வது நிலைப்படியில அம்பாள், அங்க இருக்கக்கூடிய அம்பாள் மனோன்மணியாகவோ அல்லது கௌரி ரூபமாகவோ, கௌரி ரூபம்னா அம்பாளுக்கு வலது கையில புஷ்பமும் இடது கையை தொங்க விட்டு இரு கைகளோட இருக்கக்கூடிய மூர்த்திக்கு கௌரி ரூபம்னு பெயர். 4 கரத்தோட அபய, முன் கையில அபய வரதமும் பின்னிரு கரங்கள்ல அங்குசபாசமும் கொண்ட மூர்த்தி மனோன்மணி மூர்த்தியாகவும் பாவிப்பாங்க. அப்படி கருவறையில எந்த வடிவத்துல அம்பாள் இருக்காங்களோ அதே வடிவம் உற்சவருடைய நிலைப்பாடு கொண்டு சிம்ம வாகனத்தில் வரக்கூடியது 4வது மூர்த்தியாகவும் 5வது மூர்த்தியாக சோமாஸ்கந்தராக சிவபெருமான், பக்கத்திலே ஒரு குட்டியாக முருகர், இடது பாகத்தில் அம்பாளோட சோமர் உமா ஸ்கந்தரோடு இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தியாக பஞ்சமூர்த்தி புறப்பாடு ஒவ்வொரு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் 5வது நாளோ அல்லது கடைசி நாளோ அது நடைபெறும். அதே போல ஒவ்வொரு மூர்த்திக்கும் முக்கிய பரிவார மூர்த்திகள்னு ஒன்று எடுத்துப்பாங்க. அப்படி சூரியன் தான் இந்த வரக்கூடிய புராணத்தில் பிரதான தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் சூரியன் தான் கடைசியாக வரக்கூடிய 5வது மூர்த்தி. அப்ப அது இருக்கக்கூடிய மீதம் இருக்கிற 4 மூர்த்தியில தண்டநாயனும் பிங்களன்கிற 2 தேவர்களும் அவருக்கு துவார சக்தியாகவும் பாதுகாக்கக்கூடிய தேவர்களாகவும் முன்னிரு தேர்கள்ல வர, அடுத்த தேர்ல தன்னுடைய 2 மனைவியாக இருக்கக்கூடிய உஷா பிரத்துஷா 2 தேவிகளையும் சூழ வருவதுதான் சூரியனுடைய அந்த ரத உற்சவத்துக்கு ரொம்பவும் விசேஷ தன்மையாக சாம்பவனுக்கு நாரதர் கூறுகிறார். அடுத்து சூரியனுடைய குதிரை காயத்ரி, அவருடைய முதல் குதிரையினுடைய பெயர் காயத்ரி. அந்த காயத்ரி முதலான 7 அஸ்வங்கங்களை பூட்டிய ரதத்திலே தான் அந்த சூரியனுடைய வருகை அவ்வளவு அழகா இருக்கும். நல்லூர் கந்தசுவாமியுடைய ஆலயத்துல இந்த விஷயம் ரொம்ப அழகா இப்பயும் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆனா குதிரைகள் எதுவும் உண்மையான குதிரைகள் இல்லை, மரத்துல செய்யப்பட்ட குதிரைகள் தான். ஆனா அந்த 7 குதிரைகளும் அந்த சூரியனும் பார்க்கறதுக்கு அவ்வளவு ரம்யமாக இருக்கும். அவ்வாறாக அந்த 7 குதிரைகள் பூட்டிய தேரில் உஷா பிரத்துஷாவோட வரக்கூடிய சூரிய பகவான் மிகவும் உன்னதமானவும் உத்தமமான மூர்த்தியாகவும் சொல்றார். அப்ப சூரியன் தான் யக்ன புருஷன். நம்ம வரக்கூடிய அக்னிக்கு
ஆதாரமாக இருக்கக்கூடியவர் சூரியர். அந்த சூரியனை தரிசிக்க என்னென்னலாம் பண்ணணும்? ஸ்ரத்தைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிராமணர், ஒரு பூஜை பண்ணக்கூடியவர், ஒரு பூஜகர் எந்த வகையான ஸ்ரத்தையில் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு வகையை இதில் சொல்கிறாங்க. சரீரத்தை 3 முறை அவர் அதாவது நம்ம பாடி வாஷ் பண்ணுறதை 3 முறை பண்ணணும். அந்த காலத்தில் இப்போ நம்ம சோப் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த காலத்தில் மண் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் 3 முறை அந்த மண்ணை தடவி கொண்டு சுத்தமான நீரிலே குளித்து வரணும். அப்படி குளித்து வந்ததுக்கப்புறம் அந்த நீர்கள் எங்கேயும் பூஜை பண்ணக்கூடிய இடத்துல நீர் கீழே சொட்டக்கூடாது. அந்த அளவுக்கு வெட்டா இருக்கக்கூடிய நிலையில் நல்ல ஒரு உலர்ந்த வஸ்திரத்தால் தன்னுடைய உடல்களை நல்லா சுத்தம் செய்து சுத்தமாக வர வேண்டும். அதுக்கப்புறம் ஆச்சமனம்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஆச்சமனம்னா, ஆச்சமனம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்துக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சிவகோத்திரம்னா 3 முறை ஒரு 3 மந்திரத்தை சொல்லி நீர் விடுவாங்க. அந்த நீரை நீங்கள் உட்கொள்ளணும். அதான் ஆச்சமனம். அப்படி சைவமாக இருக்கும் பட்சத்தில் ஆத்மதத்தா ஏசுதா, வித்யாதத்தா ஏசுதா, சிவதத்தா ஏசுதாங்கிற ஒரு 3 மந்திரத்தை சொல்லுவாங்க. இதுவே வைஷ்ணவராக இருக்கும் பட்சத்தில் அனந்தாய நமக, நாராயணாய நமக, கோவிந்தாய நமகங்கிற 3 பெருமாளுடைய நாமாக்களை சொல்லி உள்ளுக்கு நீங்கள் சாப்பிடணும். இந்த ஆச்சமனம்ங்கிறது அப்பப்போ ஒரு சில நேரத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம். அப்போ இந்த ஆச்சமனம் எப்படி செய்யணும்னா, நம்ம உட்கார்ந்து இப்போ அந்த காலத்தில் நதிக்கரையோரமாக நிறைய பூஜைகள் செய்வாங்க. ஆகையினால அந்த நீருக்குள்ளேயே இருந்து ஆச்சமனத்தை செய்யக்கூடாதுங்கிறது விதி. இப்போ நம்ம நிறைய நீரற்ற நிலையில தான் நம்ம நிறையவே வாழ்கிறோம். அப்போ ஒரு மனையில் அமர்ந்து அந்த அமர்ந்த கோலத்தில் தான் நம்ம எப்படி நம்ம கீழே உட்கார்ந்து ஒரு மனையில் 2 கால்களை மடக்கி பத்மாசனத்தில் உட்கார்ந்து தான் அந்த ஆச்சமனத்தை வாங்கணும். முட்டி போட்டோ குனிஞ்சோ வெறும் கைகளை நீட்டியோ மட்டும் இந்த ஆச்சமனத்தை நம்ம வாங்கக்கூடாது அங்கிற ஒரு விதியை சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஆச்சமனத்துக்கு அடுத்து என்னன்னா, இந்த ஆச்சமனம் சாப்பிட்றப்ப அந்த நீரை நீங்கள் உட்கொள்ளிட்டா அவ்வளவுதான். என்னைக்கும் அந்த நீரை எடுத்துட்டு தலைக்கு போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் நீரை குடிக்கிறதை எச்சில் பண்ணிடுறீங்க, அசுத்தமாயிடும். அதை எடுத்து நீங்கள் தலையில் இது பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு புண்ணிய நதி, ஒரு புண்ணிய குளத்துக்கு போகிறீங்க, ஒரு கடலுக்கு போகிறீங்க, எல்லா இடத்துலையும் குளிக்க போகிறப்ப அந்த நதி நீருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. நீர் தான் உங்களை பிரதானமாக சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வஸ்து. அப்பேற்பட்ட வஸ்துவை கைகளில் முதல்ல எடுத்து கண்களை ஒத்திக்கணும். இல்லாத பட்சத்தில் கைகளில் முள்ள எடுத்து தலையில் அந்த நீரை விட்டுக்கணும். அடுத்து கண்களில் ஒத்திக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே பருகணும். அதுக்கப்புறம் உங்கள் கால்களை நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீருக்குள்ளே போகிறது தான் உத்தமமான விஷயம். நீரை பார்த்தோன்னே தொடுப்பு கட்டின்னு போய் குதிச்சிடக்கூடாது. அப்போ ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், எப்படி எங்கே செய்யணும், எந்த விதமாக செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை சாம்பவனுக்கு நாரதர் கூறிக்கொண்டே வரார். அப்படி ஒரு முக்கியமான விஷயமாக என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குளிச்சுட்டு வரப்ப அந்த தலையில் இருக்கக்கூடிய நீர் பூஜை பண்றக்கூடிய இடத்துல அதாவது தலைமுடியிலிருந்து அந்த நீர் வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்ல ஒரு உலர்ந்த வஸ்திரத்தால் தலைகளையும் துடைத்து ரொம்பவும் சுத்தமாக இருக்கணும்னு சொல்றார். அதுக்கடுத்து வரக்கூடியது தூபம், தசாங்கம், சாம்பிராணி இடுதல். தூபத்தால் சுவாமிக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும், பகவானுக்கு தூபம் காட்டுவது மிகவும் விசேஷமானது. வாசனை மிகுந்த சாம்பிராணியோ தசாங்கமோ தூபம் காட்ட வேண்டும். வாசனை மிகுந்த பூக்களை கையில் எடுத்து தூபத்தின் மீது அஞ்சலி காட்டி பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அந்த புகையில அந்த பூவை காட்டி அந்த பூவை சுவாமிக்கு அர்ச்சிப்பது ரொம்பவும் உத்தமமானது. அப்படி சுவாமிக்கு அந்த பூவை இது பண்ண சொல்ல ஒரு குறிப்பிட்ட மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரத்தாலும் நீங்க பூஜை பண்றது ரொம்ப நல்லது. தண்டநாயகனுக்கு பிரதோஷ காலத்திலே தூபம் காட்ட வேண்டும்.
சந்தியாதேவிக்கு அதிகாலையில் தூபம் காட்ட வேண்டும். சூரிய பகவானுக்கு காலை, பகல், மாலை 3 வேளையும் தூபம் காட்டி பூஜை செய்ய வேண்டும். தாமரை, கரவீரம் அதாவது அரளி, தாமரை அதாவது சிவந்த நிறமாக இருக்கக்கூடிய புஷ்பங்களை சந்தனத்தோடு கலந்து சூரிய பகவானுக்கு அர்ப்பிக்க வேண்டும். மீதமுள்ள பூக்களை குங்குமத்தோட கலந்து அந்த பூக்களை நீங்கள் சாம்பிராணியில் காட்டி சுவாமிக்கு அர்ப்பிக்கலாம். பின்னர் 2 கைகளையும் கூப்பி பகவானை பிரார்த்தித்து நமஸ்காரம் செய்து கொண்டு சூரியனுக்கான ஹோமம் செய்ய வேண்டும். ஹோமத்தில் செய்யக்கூடிய சமுத்து முன்பு சொன்னா போல 1 ஜான் இருக்கணும். அப்போ என்னென்ன சமுத்துக்களை நம்ம பயன்படுத்தலாம்னா பலாசம், அரசு, எருக்கம், நாயுருவி, வன்னி, அத்தி, கருங்காலி, வில்வம், சந்தனம் ஆகியவற்றால இந்த சமுத்துகளை கொண்டு நீங்கள் ஹோமம் செய்வது உத்தமமானது. அக்னி புகையோடு இருக்கும் பொழுது ஜுவாலை இல்லை என்றால் ஹோமம் செய்யக்கூடாது. அந்த அக்னி நல்ல மேல் எலும்பு இருக்கணும். அக்னி உங்கள் கண்களுக்கு விசிபிளாக தெரியணும். அந்த புகை அந்த புகைஞ்சிட்டே இருக்கிறப்ப நீங்கள் மேற்கொண்டு ஆகூதியை அவிசை கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் நிறுத்தணும். நன்றாக ஜுவாலை வெளிப்பட்டதுக்கு அப்புறம்தான் நீங்கள் அந்த என்ன உங்களுக்கு அவிசோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஒரே ஜுவாலையாக இருந்தாலும் நல்ல அந்த அக்னி தங்க நிறமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஹோமம் உடனே சித்தியாகுங்கிறத சாம்பவனுக்கு நாரத மகரிஷி கூறிக்கொண்டே வரார். இப்போ மேலும் சாம்பவன் நாரதரை பார்த்து கேட்கிறார். சாம்பவன் நாரதரை நமஸ்கரித்து மேலும் கேட்டான். மகரிஷி, என் மீது அன்பு கொண்டு சூரிய பகவானை பற்றி எத்தனையோ விஷயங்களை விஸ்தாரமாக கூறினீர்கள். பிரதிமைனா சூரியனுடைய சிலை. பிரதிமை செய்வதும் பிரதிஷ்டை செய்வதும் பூஜை முதலான நிறை வேற்றுமைகளை விதி விலக்கத்தோடு உற்சவங்கள் நடத்தும் விஷயங்களையும் சொன்னீர்கள். பக்தி சுத்தம் இல்லாத பூஜையை தேவர்களும் தேவதைகளும் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்தீர்கள். அதை பற்றி சற்று விவரமாக எடுத்து கூறுங்கள், தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பகவானுடைய விஷயங்களை எடுத்து சொல்வதில் மகான்கள் பெரிதும் மகிழ்வார்கள். நாரதர் சாம்பவன் கேட்க விவரத்தை தெரிவிக்கிறார். மனதிலேயே திடமாக பகவானை தியானிப்பதுதான் பக்தி. ஏகாகிரித்த சித்தையோடு பகவானை தியானிக்கும் பக்தி இச்சை, சிரத்தை, தியானம், சமாதி என பல கட்டங்களை கொண்டது. எப்பொழுதும் பகவானுடைய கதையை கேட்பது, அவர் மனதிலேயே நினைப்பது, அவர்களுக்கு சிரத்தையோடு பூஜை செய்வது, அவர்களுக்காக பலவித தொண்டுகளை செய்வது ஆகிய அனைத்துமே பக்தியாகும். பகவானுடைய திருநாங்கங்கள் உச்சரிக்கும் போது எவன் ஒருவனுக்கு தேகம் புல்லரிக்கின்றதோ அவனே சிறந்த பக்திவான். பகவானிடம் பக்தி கொண்டவன் பிற பக்தர்களிடம் பொறாமை கொள்ளுதல் ஆகாது. பகவானிடம் பக்தி கொண்டவன் பிற பக்தர்களிடம் பொறாமை கொள்வது என்பது ஆகாது. ஒரு தேவதையிடம் பக்தி கொண்டவன் அதனை ஆச்சாரமாகவும் அனுஷ்டானமாகவும் உபாசிக்க வேண்டும். மற்றொரு தேவதையை உதாசீனம் செய்யக்கூடாது. நடக்கும் பொழுதும், நிற்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், மற்ற விஷயங்களை செய்யும் பொழுதும், கண்களை இமைக்கும் பொழுதும் சூரியனை மனதில் நினைத்து தியானிப்பவனே உத்தமமான பக்தனாகிறான். பக்தியோடு சுத்தத்தோடும் செய்யப்படும் எல்லா பூஜைகளையும் தியானம், பித்ருக்கள், தேவர்கள் அன்போடு ஏற்றுக்கொள்கின்றன. பக்தியுடன் படைக்கப்படும் பழங்கள் முதலியான வஸ்துக்கள் மிக சாதாரணமாக இருந்தாலும் அவை உயர்ந்ததாகவே கருதப்படுகின்றது. பக்தி இல்லாமல் ஒருவன் எத்தனை உயர்ந்த வஸ்துக்களை அளித்தாலும் தேவர்களும் பித்ருக்களும் ஏற்க மாட்டார்கள். மன சுத்தியோடு செய்யப்படும் கர்மாக்கள் தான் முழு பலனை தரக்கூடியவை. சஷ்டி தினம்
தினம் மிகவும் விசேஷமான சொல்லப்படுகின்றது. அன்று உபாசிரித்து ஸ்ரத்தையோடு ஜபம், தவம், ஹோமம் முதலியானவை செய்தால் எல்லா பாபங்களும் நீக்கி புண்ணியவான் ஆவான். சஷ்டி அன்றும் சப்தமி அன்றும் ஒருவேளை மட்டுமே ஆகாரம் உட்கொண்டு மற்ற வேளைகளை உபவாசம் இருந்து சூரியனை ஆராதிப்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவனாக கூறினார். இந்த 2 நாட்களிலும் பூரண உபவாசம் இருந்து பகலிலும் இரவிலும் சூரியனை தியானித்து பூஜை செய்பவருக்கு சூரியலோகத்தை அடைவார்கள். 2 ஆண்டுகள் இவ்விதம் விரதம் செய்பவருக்கு மிகவும் மகிமைகளும் எவ்வளவோ சொல்லாமல் அவர்களுக்கு கிடைக்காத செல்வமே கிடையாது. பூமியின் தலை நன்றாக படும்படி நமஸ்காரம் செய்ய வேண்டும். அவ்விதம் செய்தால் ஒருவன் தான் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். மாசி மாத சுக்ல சப்தமிக்கு விஜயா என்று பெயர். அன்று செய்யப்படும் புண்ணிய ஸ்தானம், தானம், ஜபம், ஹோமம், உபவாசம் ஆகியவற்றை அனைத்தும் மகா பாவங்களிலிருந்து விடுபட செய்யும் நாளாகும். அன்று அவர்கள் கோரும் இஷ்டங்களை நிறைவேற்றியும் வைக்கும். சூரியனை ஆதரிப்பவன் குலத்திலே எவருமே தரித்திரவானாக இருக்க மாட்டார். குறையாத செல்வம் அவர்களுக்கு வந்து அடையும். சூரியனுடைய சன்னதியில் நெய்யோ எண்ணெயோ தீபம் ஏற்றுவது. அத்தீபம் ஏற்றுபவன் நீண்ட ஆயுள் கொண்டவனாக விளங்குவான். சிறந்த மேனியை கொண்டவனாகவும் விளங்குகிறான். தீபதானம் மிகவும் விசேஷமானது. தீபம் தானம் செய்பவனுக்கு அஞ்ஞானத்திலிருந்து விலகி ஞானம் பெற்றவனாக ஒளி பிரகாசிக்கும் மனோநிலையை பெறுகிறான். புத்தி இந்திரியங்களை கண், காது, மூக்கு, நாக்கு, தொண்டை ஆகியவற்றை எப்பொழுதும் உணர்வு மிக்கவாகவே செயல்படும். தீபத்தை ஏற்றி விட்டால் சுடன் மேல் நோக்கி எரியும். அதே போல தீபதானம் செய்பவன் ஒருபொழுதும் கீழ் நோக்கி செல்வது இல்லை. அத்தீபத்தை போலவே மேல் நோக்கி சென்று அவன் புகழ் எப்பொழுதும் ஓங்கி நிற்கும். எரியும் தீபத்தை வேறு இடங்களுக்கு எடுத்து செல்லக்கூடாது. இந்த விஷயம்தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. இது பல பேர் செய்யக்கூடிய விஷயமாகவும் இது இருக்கு. அந்த விஷயம் தவறு. ஒரு தீபம்னு ஒன்று ஏற்றிட்டோன்னா அந்த தீபத்தை அந்த இடத்த விட்டு அசைக்கக்கூடாது. நீங்கள் பிரார்த்தனைக்கு ஏற்றுற தீபங்களுக்கு அதுதான் முக்கியம். அப்போ கோயில்களில் போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கள், அர்ச்சகர்கள் எல்லாமே தீபம் தான் காட்டுறாங்கன்னா அந்த தீபத்துக்கு உண்டான காரணங்கள் வேற. சுவாமியோடைய திருமேனியை இன்னும் நீங்கள் தெளிவாக பார்க்கணும், சுவாமியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் தான் அந்த தீபத்தை சுவாமி அருகிலேயே காட்டி உங்களுக்கு எடுத்துகிட்டு கிட்ட காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் பிரார்த்தனைக்காக ஏற்றக்கூடிய தீபங்கள் எதுவுமே நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா அதுலேருந்து அந்த இடத்த விட்டு எடுக்கக்கூடாது. இது நான் சொல்லலை, சாம்பவனுக்கு நாரத மகரிஷி சொல்கிறார். அப்படி தீபத்தை திருடுபவர்களுக்கு குருடனாக பல ஜென்மங்கள் திரிவார்னு சொல்றாங்க. சூரியனுக்கு ரத்த நிற சந்தன புஷ்பங்கள் ஆராதிப்பது மிகவும் பிரீத்தியானது. ஆதித்ய விரதம் கடைபிடிப்பதும் மிகவும் உத்தமமான ஒரு விரதமாகும். காலை முதல் மாலை வரை சூரியனை எதிர்முகமாக அமர்ந்து சூரிய மந்திரத்தை ஜபம் செய்வதே ஆதித்ய விரதமாகும். இந்த ஆதித்ய விரதம் சூரியனுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், மாதப்பிறப்பு, சப்தமி, சஷ்டி திதியில பண்றது ரொம்பவும் விசேஷமானது. தட்சிணாயன, உத்தராயண புண்ணிய காலங்களில் அவற்றின் பொழுது பக்தியோடு சூரியனை பூஜிப்பவர்கள் ஒருபொழுதும் அழிவு என்பதே இல்லை. அவர்களுக்கு தொட்ட செயல்கள் எல்லாமே வளமாக இருக்கும். சூரிய பூஜைக்கு பிறகே அவரை குறித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். நெய்யால் தர்ப்பணம் செய்தால் நினைத்த விஷயங்கள் உடனே பூரணமாகும். பாலினால் தர்ப்பணம் செய்தால் மனதினுள்ள
தாபங்கள் நீங்கிவிடும். தயிரால் தர்ப்பணம் செய்தால் எடுத்த விஷயம் கைகூடும். தேன் கொண்டு தர்ப்பணம் செய்தால் ஒரு ஆண்டுக்குள் விரும்பிய பலனை அடைவான். சூரிய பூஜைக்கான திரவங்கள், குடைகள் முதலிய விஷயங்களை எவன் சேகரித்து தருகின்றானோ அவன் செல்வன் மடங்கு விருத்தியாகும். அவனுக்கு சத்ரு பயம் என்பதே இல்லை. சூரியனுக்கு பக்தியோடு செய்யும் ஒரு நமஸ்காரம் அநேக மடங்கு பலன்களை தரும். மனதாலும் வாக்காலும் உடலாலும் செய்த பாபங்கள் அனைத்தும் சூரியனுக்கு செய்யும் நமஸ்காரத்தில் நீங்கிவிடும். சாதாரண 1000 பூஜைகள் செய்வதை விட பகவானுக்கு பக்தியோடும் நியமத்தோடும் அவசரப்படாது ஒரு பூஜையை செய்தாலே போதும். அதுவே சகல தோஷங்களில் இருந்து நீங்கி ரொம்பவும் சுகமான வாழ்வை தரும்னு சாம்பவனுக்கு நாரத மகரிஷி பக்தி ஸ்ரத்தை பக்தியோடு பூஜை எப்படி செய்யணுங்கிற ஒரு விளக்கத்தை இந்த பாகத்துல சொல்லியிருக்கிறார். இவ்வாறாக சாம்பவனுக்கு நாரத மகரிஷி கூறிய விஷயங்களை கொண்டு அடுத்த கட்டத்துக்கு சாம்பவன் செல்கிறார். இந்த விஷயங்கள்லாம் கேட்ட பிறகு உடனே ஆலயத்தை எழுப்ப என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கிறார் சாம்பவன். இந்த இடத்துல இருந்து வசிஷ்டர் பிருகத்பலனுக்கு சொல்வதாக இந்த கதை செல்லுகிறது. அப்ப சூரியனுக்குரிய மந்திரங்கள் ஆகக்கூடிய காயத்ரி மந்திரங்கள்ல இருந்து பலவிதமான ஸ்லோகங்களை முன்னரே கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை உச்சாரணம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கைகளை எடுத்தாதான் மந்திரம் சித்தியாகும். அந்த மந்திரங்கள்ல எத்தனை அக்ஷரங்கள் உண்டோ, இப்போ 24 அக்ஷரம் கொண்டது ஒரு காயத்ரி மந்திரம்னா ஒரு 24 லட்சம் நீங்க முடிச்சீங்கன்னா அந்த மந்திரம் ரொம்பவும் சித்திகரிக்கும் மந்திரமாகவும், நீங்க எதனா ஒன்று அதை 24 லட்சம் முடிச்சுட்டு நீங்க எதனா ஒன்று வேண்டும்னு நினைச்சு அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அப்ப அந்த செயல் நடக்க ஆரம்பிக்கும். அவ்வாறாக சூரியன் ஆலயம் எழுப்புவதாக சூரியனுடைய மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யும்படி நாரத மகரிஷி சாம்பவனுக்கு அறிவுரை சொல்லுகிறார். அதன்படி அந்த ஜபங்கள் செய்து கொண்டே ஆலயத்தினுடைய வேலையையும் சாம்பவன் ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அந்த நிலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிலத்துல அத்தி மரத்தை ஏற்கலப்பையாக இருக்கணும். அதுல நுனியில தங்கம் கட்டி அந்த நிறத்தை மிகவும் உட வேண்டும். எந்த விதமான அந்த நிலத்துல எலும்பு துண்டுகளோ கறி துண்டுகளோ பிற மிருகங்களுடைய மனிதர்களுடைய எச்சமோ கழிவோ அந்த இடத்துல இருக்கோ, அப்படி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட வேங்கிறதுக்காக அத்தி மரத்துல தங்கம் அந்த நுனியில கட்டி சிறிதளவு அந்த நிலத்தை உழ வேண்டும். உளுந்தது பின்னர் அந்த நிலம் சமதளமாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் மேடாகவோ ஒரு பக்கம் பள்ளமாகவும் இல்லாம அந்த நிலம் மிகவும் சமதளமாக இருக்க வேண்டும். சமதளமாக இருக்கும் இடத்துல அந்த நிலம் சமமாக இருக்க வேண்டும். நிலத்துல வெடிப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது. வெடிப்பு இல்லாத அந்த இடத்துல பஞ்சகவ்யம், அதன் பிறகு சிகப்பு சந்தனம், சுண்ணாம்பால அந்த இடத்த பூசி முழுக வேண்டும். அதன் பிறகு அந்த இடத்துல எங்க ஆலய பிரதிஷ்டை பண்ண போறோமோ அதுக்கு ஏற்ற ஒரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுத்த பின்னர் அந்த இடத்துல வலப்புறமாக அந்த ஆலயம் எங்க கட்டுறீங்களோ அதுக்கு வலதுபுறமாக ஒரு இடத்தை நிர்மாணம் செஞ்சு குரு அந்த இருக்கக்கூடியவர் அங்கு இருந்து ஒரு ஸ்தபதியோ அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபரோ வெல்விஷரோ இருக்கக்கூடிய இடமாக அந்த கோயிலுக்கு வலதுபுறம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய குரு ரொம்பவும் சிரத்தையாகவும் உத்தம மனிதராகவும் நல்ல தர்ம சிந்தனை மிக்கவராகவும் பாரபட்சம் பார்க்காதவராகவும் இருக்க வேண்டும். அதே போல நீங்க செய்யக்கூடிய கர்த்தாவும் அதே மனநிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் கொண்டு ஒரு தாமிரை பாத்திரத்தில் எருக்கஞ்செடியின் நுனியில் உள்ள சார் எடுத்து அந்த தங்கம் முதலானியவற்றை போட்டு அந்த நீரை எல்லாம் சுத்திகரிக்க மீண்டும் அந்த இடத்துல புரோக்ஷணம் தெளிக்க வேண்டும். அதன் பிறகு
அந்த இடங்களிலே கலசம் நிறுத்தி சூரியன் முதல் என்னென்ன உங்களுக்கு அந்த இடத்துல பரிவார தேவதைகள் வராகோ அவர்களுக்கு எல்லாமே மந்திரபூர்வமாக ஆபாகனம் செய்து ஜபங்களை என்னைக்கும் இந்த ஆலயம் முடியும் வரை செய்வது ரொம்ப உத்தமமானதுன்னு பிருகத்பலனுக்கு வசிஷ்டர் கூறிக்கொண்டே வரார். இந்த பாகத்தோட 14வது பாகத்தை நிறைவு செய்து அடுத்ததாக வரக்கூடிய பாகத்தில் மீதமுள்ள சூரிய புராணங்களை நம்ம அதிகம் பார்த்து கொண்டே வருவோம். இந்த பதிவுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் விரைவாகவே நம்ம சூரிய புராணத்தினுடைய மீதமுள்ள பாகங்களை நம்ம கேட்டு மகிழ்வோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.